ஜனநாயக அமைப்புல தேர்தல் பிரச்சாரங்கிறது ஒரு திருவிழா போலவே அரசியல் கட்சியினரால கொண்டாடப்படுது. அத்தகைய தேர்தல் திருவிழாவுல தலைவர்களின் பிரச்சாரத்தையும் தாண்டி பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடக்கிறது உண்டு. அது மாதிரி சில சம்பவங்களை இப்ப பார்க்கலாம். தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களிடம் நேரடியாக உரையாடல் நடத்துகிற தலைவர்கள் இப்போதெல்லாம் தங்களுடைய புது யுக்தியாக கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் பிரச்சார கூட்டத்தில் விஜயகாந்த் தொண்டர்களுடன் நடத்திய உரையாடலை இப்போ பார்க்கலாம். இந்த பக்கம் திரும்ப நீங்க பேசுறது இவ்வளவு மக்களுக்கு நான் என்ன சொல்றேன், தயவுசெய்து திரும்ப அதிக நேரம் பேச முடியாதுங்கிறது உங்கள்கிட்ட மன்னிச்சுக்கிறேன். திரும்பவும் வருவேன், இன்னொரு ரவுண்டு வருவேன். இப்ப இன்னொரு ரவுண்டு இங்க வரமாட்டேன், இங்க பேசிட்டேன். இன்னொரு ரவுண்டு வருவேங்கிற உங்க தொகுதிக்குள்ள வருவேன். ஒன்னு ஆற்காடுல பேசியாச்சு, முன்னாடி இந்த தொகுதிக்கு அரக்கோணம் தொகுதியா அந்த தொகுதிக்குள்ள ஒரு வருவதில் வருவேன். இல்ல நீங்க ஆளாளுக்கு பேசுறா எனக்கு ஆளுக்கு, ஏன்னா இங்க ஒரு பேசுறீங்க, இங்க கத்துறேன், இங்க என்னன்னு திரும்ப உடனே இங்க கூப்பிடுறீங்க. அதனால என்ன பேச அப்படின்னா நிறைய சொல்லலாம், ஆனா எதையுமே நீங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. ஆளாளுக்கு உங்க குறைகளை சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி ஓடும்? எனக்கு என்ன பேசுறது அது தெரியும். நீங்க சொல்றீங்க இப்படி இங்க வருங்க. இக்கட்டான நிலையில தான் பலருக்கு தைரியமே வரும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஞான தேசிகன் இன்றைக்கு பேசியதே அதற்கு உதாரணம். அவர் அப்படி என்ன பேசினார்னு நம்ம இப்ப பார்க்கலாம். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை கொடுத்தது நான் தான் என்று கலைஞர் அடிக்கடி சொல்வார். பாஜக ஆட்சியிலே 5 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் இருந்த டாக்டர் கலைஞரால் தமிழுக்கு செம்மொழியை ஏன் வாங்கி தரவில்லை என்ற கேள்வியை இதற்கு முன்னால் என்னால் கேட்க முடியாமல் இருந்தது. இன்று அந்த கேள்வியை கேட்கிற அந்த தைரியமும் மனசாட்சியும் எனக்கு வந்திருக்கிறது. மதுரை தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த சினிமா வில்லன் நடிகர் பொன்னம்பலம் இப்போதே ஜெயிச்சது போல இருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அம்மாக்கு நீங்க ஓட்டு போட்டு அவங்கள முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. தமிழ்நாட்டில் உள்ள சில தட்டுப்பாடுகளை தீர்க்க அம்மாவை நீங்க பிரதமராக்கணும். அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த கூட்டத்தை பார்க்கும் போது இப்பவே ஜெயிச்ச தோரணை கிடைச்சிருச்சு. நம்ம புரட்சி தலைவர் எல்லா வேஷம் போட்டிருந்தாலும் உங்க வேஷம் ஒரு பொருத்தமான வேஷம். நாங்க புதுசா தமிழ்நாட்டில் நாம புதுசா இப்ப அம்மாவை நம்ம பிரதமர் ஆக்க போறோம். நம்ம பிரதமர் ஆக்கணும். நம்மளுடைய தமிழ்நாட்டு பிரச்சனைகள் தீர வேண்டும்னா திமுக ஆட்சியெல்லாம் ஒழிச்சு காங்கிரஸ் பக்கத்திலே விடக்கூடாது. சேலம் திமுக வேட்பாளர் உமாராணி இன்னைக்கு தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. அப்போ உணர்ச்சி பெருக்கோட அவங்க வாக்கு சேகரிச்ச காட்சிகளை இப்ப பார்க்கலாம். நம்மளுடைய சின்னம் தேசிய சின்னம் சேலத்துக்கு கிடைச்சிருக்கு. இத நழுவ விடாம நம்ம அத்தனை பேரும் ஒற்றுமையா நல்லா சேர்ந்து பாடுபட்டு தலைவருடைய காலடியில் கொண்டு போய் அந்த வெற்றி காணிக்கையா நம்ம அதை கொடுத்து நமக்கு என்ன வேணுங்கிறத என் மூலியமா நான் கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் உறுதி. தலைவரோட பிரச்சாரத்தை பார்த்தோம். அதனிடையே நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். தேர்தல் தொடர்பாக நாளிதழ்களில் வெளியாகியுள்ள கார்ட்டூன்கள் சிலவற்றையும் இப்போது பார்க்கலாம்.
தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் நாளை பிரச்சாரம் செய்ய இருக்கும் தொகுதிகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக அரசியல் களத்தில் தலைவர்கள் செய்த பிரச்சாரம், அதனிடையே நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள், பதில் குற்றச்சாட்டுகளை பார்த்தோம். மீண்டும் ஒரு பிரச்சாரம் என்ற நிகழ்ச்சியில சந்திக்கலாம். தொடர்ந்து பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். trabajo de conquista